வணக்கம், என்னோட சீமானன் சீமாட்டிகளே. இது கதையின் காதலி பார்ட் 44. எனது உள்ளம் தாயை தேடியது. பின் வளைகாப்பு ஏற்பாடும் வெகு விமர்சையாக நடந்தேறின. என்னை அலங்காரம் செய்து கீழே போடப்பட்டிருந்த நாற்காலியில் அமர வைத்தனர். பின் வளையல் போடும் விழா ஆரம்பித்தது. நான் குனிந்த தலை நிமிராமல் இருந்தேன். ஏனெனில் என் கலங்கிய விழிகளை யாரும் காணக்கூடாது என தலையை நிமிராமல் இருந்தேன். ஆனாலும் என் கண்கள் கலங்கி நீர் விழப் போகும் சமயத்தில் என் கைகளில் வேறு ஒருவர் கண்ணீர் பட்டு தெரித்தது. நிமிர்ந்து பார்த்தால் எனது தாய் என் கன்னத்தில் சந்தனம் பூசி வளையல் போட்டு கொண்டிருந்தார். அம்மா என கத்திக்கொண்டு அவரை கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்து விட்டேன். பின் நான் அவரிடம், மா, நான் எந்த தப்பும் பண்ணலம்மா, என்னை நம்புமா, நான் உன்னோட பொண்ணுமா என அவர் காலில் விழுந்து அழ ஆரம்பித்து விட்டேன். என் வாழ்வில் சாயம் பூசா அன்பையும் காயம் தரா காயத்தையும் வரத்தை கேட்காமல் தரும் தெய்வமும் என் அம்மா மட்டுமே தொடரும்.